கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும் வேறொன்றும் தேவையில்லை நீ மட்டும் போதும் போதும் இல்லை பையா வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு மறுபடியும் ஒரு புது முகமாக இமுகமாக ஒரு அனுபவம் தான். ஏன்னா வேற ஒரு ஃபேஸு டோட்டலாக வேற ஒரு பாடி லாங்குவேஜ்னு வேற ஆளாக இருந்தேன். எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆங்ஸைட்டி இருந்தது. ஆனால் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இந்த அளவுக்கு திரும்ப திரும்ப பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்காத விஷயமா தான் இருந்தது. பட் ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கிட்ஸு, கேர்ள்ஸு, ஏன்னோ ஃபேமிலி ஆடியன்ஸஸ் எங்கே போனாலும் ப்ளசண்ட்டாக ஒரு படம் சந்தோஷமாக பார்க்க முடிஞ்சது. எந்த சோகமும் இல்லை, எந்த ஓவர் வயலன்ஸும் இல்லை, ஜாலியாக இருந்தது அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துக்கு ஷூட்டிங்கில் இருக்கும்போதே வந்து சார் நாங்கள் வீட்டில் வந்து பையன் ஒரு 10 தடவையாவது பார்த்துருப்போம் நாங்கள் போய் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப ப்ளசன்ட் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வேற ஒரு டைமென்ஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சீரியஸான ரோல்ஸ் மட்டும்தான் பண்ணுவார் அப்படிங்கிறது இல்லாமல் லைட்டர் ரோல்ஸும் பண்ண முடியும், ஒரு அர்பன் கேரக்டர் பண்ண முடியுங்கிறது ஒரு புது டைமென்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ என்னோட ஹாரிசான்ஸ் இன்னும் வைடன் ஆயிருக்கு இந்த படம் மூலம். நான் மகானல்ல வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனுடைய ஒரு கதை. ஸோ இந்த படத்தில் ஹீரோ அப்படிங்கிற விஷயமே இருக்காது. ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவனோட அப்பா அம்மா, அவனோட ஃபேமிலி, அவனுடைய லவ்வரு, அவனுடைய ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு அவனை சுற்றியே நடக்கிற ஒரு கதை. அண்ட் எந்த பாயிண்ட்லையுமே வந்து சினிமாவாக இல்லாமல் யதார்த்தத்தை மீறாமல் ஒரு அழகான ஒரு லைஃபாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் இருக்கிறப்ப வந்து மற்றவங்களோட லைஃப் எந்த பாயிண்ட்டில் நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இவனுடைய லைஃப் எப்படி மாறி போகுது அப்படிங்கிறது படமாக இருக்கும். அண்ட் எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது ஜீவாங்கிறோட கேரக்டர். அவ்வளோ பாசிட்டிவான ஒருத்தன். குழந்தைங்கன்னா பிடிக்கும், சுற்றி இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துறவங்க. அது வந்து ஓவரா ஒரு ஏரியாவில் தலைவன்கிற விஷயம் இருக்காது. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக ஒரு எல்லாருமேலேயும் ரொம்ப அன்பாக இருக்கிற ஒருத்தனாக இருப்பான். ஆனால் அவனுக்குள்ள அவ்வளோ ஹியூமர் இருக்கும். அவன் பண்ணுற சேட்டைகள் அவ்வளோ இருக்கும். அவனை ஈஸியாக வந்து நிறுத்திட முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு பதில் வச்சிருப்பான், போயிட்டே இருப்பான். அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அவனுடைய வாழ்க்கை மாறுறது எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அவன் எப்படி எடுத்துக்கிறான் அப்படின்னு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் தான். அது வந்து ஒரு கதைன்னு சொல்றதை விட ஒரு லைஃப், ஒரு போர்ஷன் ஆஃப் லைஃப் அப்படி இருக்கும். எனக்கு இதில் முன்ன படத்துக்கு நான் கம்பேர் பண்ண முடியல. பட் இப்போ பையால வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பனோ அது மாதிரி இருந்திருக்கேன். பட் நான் வீட்டில் எப்படி இருப்பனோ அதுதான் அப்படி நான் மாறல. நான் வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட எப்படி இருப்பனோ அந்த மாதிரியான ஆல்மோஸ்ட் சிமிலர் கேரக்டரைசேஷன். ஸோ என்னோட பிஹேவியர் வந்து பையா மாதிரி லுக் இருந்தாலும் ஆளாக டோட்டலாக வேற ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கும். ஸோ திரும்ப சொல்லணும்னா ஐம் நாட் அ ஹீரோ. இந்த படத்தில் வந்து அவன் ஒரு சாதாரண பையன், அவ்வளோதான். ஸோ எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு ஒரு கன்னடை முன்னாடி போய் நின்று ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு பைக்கில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையனை பார்ப்பீங்க, அந்த பையனோட வாழ்க்கையாக தான் இருக்கும். ஸோ அந்த பையனாக தான் நான் தெரிவேன் படத்தில். ஸோ இது வந்து மோர் அண்ட் மோர் ரியலிஸ்டிக் அட்டெம்ப்டட் சினிமா. அதாவது இப்போ பையன் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா, அது வந்து ஒரு ஃபேண்டசியாக இருந்ததுன்னா இது மோர் அண்ட் மோர் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு 20 பேரை தூக்கி அடிக்கிற விஷயங்கள் இருக்காது. ஒருத்தர் நார்மலாக எப்படி இருப்பானோ, எவ்வளோ பேர் அடிக்க முடியுமோ அந்த விஷயம் தான். ஸோ சினிமாவில் இருக்கிற காமெடி, ரொமான்ஸுங்கிற எல்லா விஷயமும் இருக்கும். ட்ரையாக இருக்காது, பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஆனால் எல்லாமே ரியலிஸ்டிக் பேராமீட்டர்ஸ்குள்ள இருக்கும். கூட வந்து நீ நிற்பதும், கூட விட்டு நான் செல்வதும், தொடருதே தொடருதே நாடகம். பாதி மட்டுமே சொல்வதும், மீதி நெஞ்சிலே என்பதும், புரியுதே புரியுதே காரணம். ஆக்சுவலாக சுசி ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாரு. நான் வெள்ளா கபடிக்குள்ள பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர் இருக்காருன்னு நிச்சயமா தெரிஞ்சுது. ஏன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய மியூசிக், ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸஸ், மேக்கிங்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டு நல்லா வேலை வாங்கியிருந்தாரு வெள்ளா கபடிக்குள்ள. ஏன்னா அது ஆல்ரெடி வந்து அவ்வளோ ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. கபடிங்கிறது எல்லாரும் ஃபாலோ பண்ணுற கேம் கிடையாது. ஒரு கிரிக்கெட்னா எக்ஸைட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வரும். ஆனால் கபடிங்கிறது வராது. பட் அந்த டிஃபிகல்ட் சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் படத்தில் எடுத்துட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஃபில்ம் மேக்கர்னு அப்பவே தெரிஞ்சது. பட் ஸ்கிரிப்ட் நரேஷன் இருந்தபோது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்னாரு, நான் அப்படி சிரிச்சுட்டே இருந்தேன். பட் இன்னொன்று ரியலைஸ் பண்ண, அவர் சொல்லும் போது ஃபுல் டீட்டெயிலே சொல்லிட்டாரு. ஒவ்வொரு டயலாக்ல இருந்தும் எப்படி நான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது, இன்னொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு கிளாரிட்டி அவ்வளோ இருந்துச்சு. ஒரு பவுண்டு ஸ்கிரிப்டை வந்து நரேட் பண்ணா என்ன ஒரு கிளாரிட்டி இருக்குமோ அந்த கிளாரிட்டி இருந்தது. ஸோ ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர்கிட்ட இவ்வளோ பக்காவாக ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கிறப்ப பயப்படவே தேவையில்லைன்னு தெரிஞ்சுது. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனப்போ எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் எடுக்க மாட்டாரு. ஒரு விஷயம் தேவைன்னா அது கரெக்டாக இவ்வளோ போதுன்னா அவ்வளோ போதுன்னு இருக்கும்.
அண்ட் முக்கியமா ஹில் புட் யூ அட் ஈஸ். ஒரு சீனு பெரிய சீனு இதில் பேசணும் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் டென்ஷன் எதுவுமே இருக்காது. அவ்வளோதான் சின்ன சீன் அது இப்படி பண்ணால் போதும்ன்ற ஒரு பெரிய சீனே அவ்வளோதான் சொல்லுவார். ஸோ பெர்ஃபார்ம் பண்ணுறோங்கிற பாயிண்டே இல்லாமல் ஒரு பிஹேவியராகவே போயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணும்போது. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு 1 வீக் ரிஹர்சல் பண்ணோம். ஏன்னா வெண்ணிலா கபடிக்குழுக்கு எல்லாருமே நியூ கமர்ஸ் இருந்ததுனால சுசி வந்து ரிஹர்ஸ் பண்ணியிருக்காரு எல்லாருமே உட்காந்து. அந்த ரிஹர்சல் எங்களுக்கும் யூஸ் ஆச்சு. அப்படின்னா அவரை நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன அவர் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் எல்லா சீன்லையும் நான் இருப்பேன், நான் இல்லாத சீனே இருக்காது. ஸோ என்னோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது படத்துக்கு. ஸோ நான் எப்படி பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியணும், அவர் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கறாருன்னு எனக்கு தெரியணுங்கிறதுனால ஒரு 1 வீக் ரிஹர்சல் மாதிரி பண்ணோம். பட் அந்த ப்ராசஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா பேப்பரில் இருக்கிறத விட ரிஹர்ஸ் பண்ணும்போது இன்னும் அந்த சீன் பெட்டர் ஆகிட்டே போச்சு. புது ரியாக்ஷன்ஸ், சின்ன சின்ன நக்கல்னு அப்படியே மெருகேறிட்டே வந்தது. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஸ்டார்ட் சொன்னார்னா நான் கட் சொல்லணும்னு நான் சீனை முடிச்சிருவேன். எனக்கு ஃபுல் டயலாக்ஸ், கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் எல்லாமே தெரிஞ்சிருந்தது. ஸோ ஒரு முக்கியமான சீன்ஸ் மட்டும் ரிஹர்ஸ் பண்ணிட்டு போனோம். அண்ட் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் அது இல்லாமல் நான் வந்து லாய்ஸ் காலேஜில் ஷூட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் போய் உட்காந்துருது அந்த பசங்க என்ன எப்படி பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் இன்னொரு ரொம்ப ஈஸியாக இருந்த விஷயம், நான் வாழ்ந்த வாழ்க்கை தான். நான் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தேன், நான் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அந்த லைஃபோட ஒரு பிரதிபலிப்பு தான். அவனோட லைஃப் ஹாப்பியாக இருக்கும்போது இந்த 2 days டபுள் தான். இந்த காலத்தில் யாருமே டெய்லி ஷேப் பண்ணுறது பிடிக்கிறதே இல்லை. எல்லாருக்கும் போரான விஷயம், எனக்கும் போர் தான். அந்த கேரக்டரும் அப்படி தான் இருக்கும். நேச்சுரலாக பசங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருக்கும். பட் அவனோட லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வந்ததுக்கு அப்புறமா அவன் தன்னை மேலே எழுதுக்கிற கேர் குறைஞ்சிரும். ஸோ 2 லுக் இருக்கும் படத்தில். நீங்கள் போஸ்டர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, வித் பியர்ட் அண்ட் வித்வுட் பியர்ட் 2 லுக் இருக்கும். ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். அவனோட பர்சனாலிட்டிலேயே ஒரு சேஞ்ச் ஓவர் தெரியும். ஜீவா வேலைக்கு கிளம்பிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமாமா, பேங்க் ஆபீசர் உத்தியோகம். கம் ஃப்ரம் ஐசிஐ பேங்க். ஏய் சார்லாம் 10 பேருக்கு வேலை கொடுக்குறவரா? வேற வேலை ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அங்கிள் சொல்லுங்க அங்கிள். அப்பா அப்பா கிட்ட சொல்லிடாத. நான் போய் காபி ஷாப் வந்தேன். நான் சொன்னேன் இந்த படத்துல ஹீரோ ட்ரீம் சாங் எல்லாம் கிடையாது. நார்மல் மிடில் கிளாஸ் பையன் தான். ஸோ படம் ஃபுல்லாக ஒரு ஹாஃப் ஸ்லாக் செக் ஷர்ட்ஸு, சாதாரண டெனிம், மொத்தமாக 2 ஷூ தான், ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கு. ஸோ இதில் ஹீரோங்கிற பாயிண்ட் எங்கேயுமே இருக்காது, ட்ரீம் சாங்கிற விஷயமே இருக்காது. இது மோர் ரியலிஸ்டிக் ஃபில்மாக தான் இருக்கும்.